4 bra இருந்தா போதும். உங்கள்ட்ட இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ்க்கு அதுவே போதும். நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன ட்ரெஸ் ஃபேப்ரிக் யூஸ் பண்றீங்க, அந்த ட்ரெஸ்ல என்ன நெக் லைன் இருக்கு, அந்த ட்ரெஸ்ல லைனிங் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வச்சு தான் நீங்க அந்த 4ல ஒரு bra செலக்ட் பண்ணி போடுறோம். ஸோ இந்த த்ரூ அவுட் இந்த வீடியோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்பதான் இந்த சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, என் பேரு சங்கீதா. ஃபேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே நான் வீடியோஸா போடுவேன். முக்கியமா ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் பத்தி இருக்கும். அதுல முக்கியமா நான் மேக் பண்ற ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். ஸோ இப்பயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் கமிங் பேக் டு தி டாபிக், ஃபர்ஸ்ட் அந்த 4 பிரால நான் உங்களுக்கு சொல்ல போறது, ஸ்போர்ட்ஸ் பிரானா வெறும் எக்ஸசைஸ் பண்றதுக்கு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறதுக்கு, இல்ல ஜிம்முக்கு மட்டும்ன்றது கிடையாது. ஸோ அது மெயினா எதுக்கு அப்படின்னா, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற, கம்ஃபர்டபுளா இருக்கிற பிரானா ஸ்போர்ட்ஸ் பிரா தான். ஸோ நான் வந்து கிளாவியால இந்த ஸ்போர்ட்ஸ் பிரா வாங்கியிருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு பேடட் இருக்கு. இட்ஸ் நாட் ரொம்ப மொடன்னு இருக்கிற பேடட் இல்லை, ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கிற பேடட். இது வந்து ரிமூவபிள் தான். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா இதை வந்து ஜஸ்ட் இந்த கேப் இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேடட் உள்ள இருக்கு. இதுல வந்து நல்ல பனியன் கிளாத் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. என்னோட மேக்சிமம் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து நான் ஸ்போர்ட்ஸ் ப்ரா தான் போடுவேன். இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நெக்லைன் பாத்துக்கோங்க. இது நம்ம நார்மலா சுடிதாரோட நெக்லைன் அளவுக்கு இந்த பிரா நெக்லைனே இருக்கு. அப்ப நீங்க போடுற ட்ரெஸ் வந்து நீங்க டீப்பரா போட்டீங்கன்னா இந்த பிரா செட் ஆகாது. நீங்க ரெடிமேடா வாங்குற டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் நெக் தான் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த பிரா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். இந்த பிரா வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, காலேஜுக்கு போற பிள்ளைங்க, டெய்லி ஆஃபீஸ்க்கு போற லேடிஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகும். நம்மளுக்கு யாராவது மேம் லைட்டா தெரியுது அப்படின்னா ரொம்ப சங்கோஜமா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு தவிர்த்துட்டு நீங்க காமனா போடுற, முக்கியமா லைனிங் இல்லாம டாப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த ஸ்போர்ட்ஸ் பிரா ரொம்பவே ஆப்டா இருக்கும். ஸோ நான் இதுல என்ன பண்ணுவேன்னா, இதுல வந்து எலாஸ்டிக் இருக்கு. ஸோ என்னுடைய கரெக்ட் சைஸ் ஒன்று வச்சுட்டு என்னோட ஒரு சைஸ் அதிகமா உள்ளது வந்து ஒன்று வாங்கி வச்சிருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம நைட்டிக்கு கூட இந்த பிரா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற பிரா போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதான் நைட்டி போட்டு பெண்கள் ஸ்கூலுக்கு போறாங்க, பலசர கடைக்கு போறாங்க, எல்லா இடத்துக்குமே நைட்டி போட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதையுமே தவிர்த்துருங்க. நைட்டி போட்டு போறது வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் கொடுக்காது நமக்கு. அப்படி நீங்க போறீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து நீங்க எதுக்கு நைட்டி போடுறீங்க, கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னா அந்த நைட்டி போடுறீங்க. ஸோ அதுலயும் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிறது நம்ம உள்ள இன்னர் வியர் என்ன போறோம். ஸோ அதுக்கு இதை விட இப்போ நீங்க வந்து எம் சைஸ் அப்படின்னா ஒரு எல் சைஸ்ல ஸ்போர்ட்ஸ் பிரா வாங்கிட்டு நைட்டி போடுறப்போ அது உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹேக் நான் சொல்லுவேன். நைட்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ள கம்ஃபர்டபுளா இருங்க, பட் வெளியே போறப்போ அவாய்ட் பண்ணிருங்க. சாரி அண்ட் பிளவுஸ் போடுறப்போ நம்ம பேடட் பிரா போட்டோம்னா அந்த பிளவுஸே ரொம்ப எடுப்பா இருக்கும். இப்ப வந்து நம்ம பிளவுஸ்லயே பேடட் வச்சு தச்சு கொடுங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அதை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது வாஷ் பண்றதா இருக்கட்டும், அயர்ன் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாமே பேடடோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். அதனால ஐ டூ சஜஸ்ட் மை கிளைண்ட் என்னன்னா, நீங்க பேடட் பிளவுஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு பேடட் பிரா வியர் பண்ணிட்டு பிளவுஸ் போடுங்க. ஸோ நீங்க அந்த பேடட் பிராவை எல்லா பிளவுசஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சஜஷன் சொல்லுவேன். அது மாதிரி ஒரு பேடட் பிராவாவது நம்ம கிட்ட இருக்கிறோம். ஸோ அப்படி நான் சூஸ் பண்ணியிருக்கிற பேடட் பிரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகெயின் இந்த கிளாவியால இருந்து எல்லாமே மேக்ஸிமம் நியூட் ஷேட்ல இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஃபேப்ரிக் கலர்ஸ்க்கும் நமக்கு சூட் ஆகும். இது வந்து ஸ்கின் கலர். ஸோ இதுல பாருங்க, இதுல வந்து கீழே ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், பட் நாட் எலாஸ்டிக். அந்த ஃபேப்ரிக்கே ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சரா இருக்கு இல்லையா. மேக்சிமம் பெண்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கான ரீசன் அவங்க யூஸ் பண்ற பிரானால தான். ஒரு அன்கம்ஃபர்டபுளான பிரா யூஸ் பண்றாங்க. அண்ட் வீடியோல பார்த்துட்டு எல்லா பிராஸையும் வாங்கி சம்பந்தமே இல்லாம அண்டர் வயர்ட் பிராலாம் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் அண்டர் வயர்ட் பிரா. ஏன்னா அது ரொம்பவே அழுத்தும். உங்களுடைய பஸ்டோட அண்டர் லைனுக்கு கீழே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரிப்பான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிப் வந்து அவ்வளோ அழுத்தும். இப்ப நீங்க ஒரு 1 hour ஒரு அக்கேஷனுக்கு போறீங்கன்னா தட்ஸ் ஓகே, ஃபைன், நீங்க அண்டர் வயர்ட் பிரா போடலாம். பட் நம்ம சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துல நம்ம பிரா வந்து இது ரிமூவ் பண்ணிடுவோமா, கிடையாது இல்ல. ஸோ நம்ம சொல்ல முடியாது நம்ம எப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால டோன்ட் கோ ஃபார் அண்டர் வயர்ட் பிரா. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பேடட் கீழே வந்து இப்படி எலாஸ்டிக்கே கிளாத்தா இருக்கிற மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க எந்த பிராண்ட்ல வாங்கினாலும் ஓகே. நான் வாங்கினது கிளாவியான்ற ஒரு பிராண்ட்ல. இதுல பிரைஸ் வந்து நான் ஒரு ஆஃபர்ல 399 வந்தது. ஒரு பிரா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து ஆஃபர் வந்ததுன்றப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆர் மெசேஜ்ல நோட்டிபிகேஷன் அனுப்புவாங்க. அப்ப நீங்க இஷ்டம்னா வாங்கிக்கலாம். ஒர்க்கிங் லேடிஸ்க்கு நீங்க பிளவுஸ் வியர் பண்ணிக்க அப்படின்னா இது ரொம்பவே சாஃப்டா இருக்கும், பேடட் பிரா இருக்கும். ஓகே,
இப்போ இந்த பேடட் பிரா வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடலாமா அப்படின்னு கேட்டா இட்ஸ் பிக் நோ. இப்போ வந்து நீங்க டிஷர்ட் போடுறீங்க, ஷர்ட் போடுறீங்க, ஒரு சுடிதார் போடுறீங்க அப்படின்னா, ஒரு துப்பட்டா இல்லாம வந்து ஒரு மேக்ஸி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேடட் பிரா செட் ஆகாது. பிகாஸ் பேடட்ல பாத்தீங்கன்னா உங்களை பஸ்டியரா அது ஒரு ஷேப்பரா காமிக்கும். ஸோ அப்போ நம்ம நார்மலாக போடுற சுடிதார்ஸ்க்கு டெய்லி வியர் டெய்லி யூஸ்க்கு நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற ப்ரா வந்து நான் இந்த ப்ரா சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பன், நமக்கு வந்து கலட்டி மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட் ஓப்பனில் இருக்கு. பேக்ல வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேப்ரிக்குமே ரொம்ப சாஃப்டான ஒரு கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து இது பேடட் கிடையாது. பேடட் எப்படி சொல்லுது மாதிரி ஆனா இல்லை. ஸோ அது மாதிரி திக்கான ஒரு ஃபேப்ரிக். இட்ஸ் ஆக்சுவலி நாட் பேடட். ஸோ அதனால பேடட் நீங்க எல்லாத்துக்குமே போட முடியாது. அதுக்கு நீங்க இந்த இதை போட்டுக்கலாம். இதுல ரொம்ப பிடிச்சதே எனக்கு இதுல இருக்க அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் தான். அந்த ஹூக் எல்லாமே ரொம்பவே அப்படியே செக்யூர்டா இருக்கும் நம்ம போட்டு வியர் பண்றதுக்கு. இப்ப பஸ்டியரா இருக்கிறவங்க பேடட் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து இந்த பிரா வந்து யூஸ் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும். ஸோ இந்த பிரால ரொம்பவே நல்ல கவரேஜ். பஸ்டியரா இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே பேடட் வேணான்னு சொல்றவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து நான் சொன்ன மாதிரி இப்போ பேக்ல வந்து நம்ம ரொம்ப டீப் நெக்லாம் நம்ம போடுறோம். நாங்க நிறைய ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் கிளைண்ட்டுக்கு. அவங்களுக்குலாம் வந்து பிளவுஸ்ல ஒரு 2 இன்ச் மட்டும் பேக்ல இருந்தா போதும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீப் நெக் இருக்கிறதுக்கு இப்போ நான் காமிச்ச பிராலையே ஸோ இந்த மாதிரி ஒரு பிரா யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ல வந்து இந்த சிங்கிள் ஸ்ட்ராப் தான் இருக்கும். இந்த ஸ்ட்ராப்ல வந்து உங்களுக்கு பேக்ல தெரியாது. நீங்க நார்மல் பிரா யூஸ் பண்ணீங்கன்னா பேக்ல டீப் நெக் இருக்கு அப்படின்னா அப்படியே பிரா வெளியே தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்ட்ராப் லைன் பிரா வாங்கிக்கோங்க. அண்ட் இது வந்து லைட்லி பேடட். ஸோ ரொம்ப ஹெவி பேடடும் கிடையாது, லைட்லி பேடடு பட் பேக்லெஸ். நீங்க பேக்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு கூட என்ன பண்ணலாம்னா இந்த இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரிமூவபிள். இது அப்படியே நீங்க ரிமூவ் பண்ணிட்டு பேக்லெஸ்ஸா இப்ப பேக்ல வந்து நம்ம பிளவுஸ்ல ஃபுல் நெட் கொடுக்குறோம்னு வைங்க, அந்த ஃபுல் நெட்ல நமக்கு வந்து பின்னாடி முதுகு அப்படியே தெரியும். அப்ப பிரா போட்டா அந்த விசிபிளா இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல மட்டும் இது இருக்கிற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இல்ல டீப் நெக்கா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ராப்போடயே நீங்க போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பேக்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்பவே வெரி 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 யூஸ்ஃபுல். இந்த ட்ரெண்ட்ல முக்கியமா நீங்க பேக் நெக் லோவா போடுறீங்க அப்படின்னா இந்த பிரா இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இந்த 4 பிரா தான் நான் என்னோட சிஸ்டர்ஸ்க்கு சொல்ல விரும்புறது. முக்கியமா இப்ப நான் வெளியில நிறைய பேரை பாக்குறேன், அவங்களுக்கு வந்து தெரியாம தான் அதை போடுறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு டிஷர்ட் போடுறப்போ அவங்க உள்ள ஒரு நார்மல் பிரா வியர் பண்ணிட்டு வரப்போ அவங்க நிப்பிள்லாம் கொஞ்சம் விசிபிளா தெரியுது. அது நம்மளும் சொல்றதுக்கும் சங்கடமா இருக்கும், அவங்களுக்கு அது வந்து அது அவங்க மத்தவங்க பாக்குறதுக்கு அவங்களுக்கும் சங்கடமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ரொம்ப தவிர்க்கணும். நம்ம எவ்வளோ காஸ்ட்லியா நம்ம ட்ரெஸ் வாங்கினாலும் அந்த ட்ரெஸ்ஸை நம்மளை எடுப்பா காமிக்கிறது நம்ம எவ்வளோ எடுப்பான இன்னர் வியர் போடுறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. இன்வெஸ்ட் அ குட் அமௌண்ட் இன் அ குட் பிரா. ஸோ அப்பதான் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகா தெரிவிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இதோட முடியுது. இது மாதிரி நிறைய கண்டென்ட் அடுத்தது நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்க எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். பை.